பணம் உன் பையில இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சொந்தம். அது உன் கையை விட்டு போனா அடுத்தவனுக்கு சொந்தம். அடிக்கிற நோட்ல இன்னாருக்கு சொந்தம்னு யார் பேரையும் போட்டு அடிக்கிறது இல்ல. என்னதான் நீ ராஜாவா இருந்தாலும் நேத்து கூலிக்காரன் கையில இருந்த பணம் தான் இன்னைக்கு உன் கையில இருக்கு. அது ஏழை கிட்ட இருந்து வந்ததால கிழிச்சு போட்டுறியா? ஒட்டு துணியில வர்றவங்க தான் நீங்க வெளியே அனுப்புவீங்க. அதே நோட்ல ஓட்ட இருந்தா ஒட்டித்தான் வைப்பீங்க. முடியல சொல்றியே, முயற்சி பண்ணியா? பண்ணணும்யா. மண்ணுல விழுந்த விதை கூட பூமியை முட்டி மோதி வெளியே வந்ததாய மரமாகும். இல்ல மண்ணோட மண்ண மக்கி போயிடும். தோத்து போறது அவமானம் இல்ல, விழுந்தாலும் அருவியா விழணும். தேங்கி நான் சாக்கடை ஆடுவேன். ஒரு பொண்ணு பிரசவத்துக்கு ஏங்க தாய் வீட்டுக்கு அனுப்புறோம்? இதே மாமியார் வீட்டுல அந்த பொண்ணு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மாமியார்ல இருந்து கணவன் உள்பட குழந்தை தூங்குனானா, குழந்தை சாப்பிட்டானா, குழந்தை அழுதுச்சான் தான் கேள்வி கேட்பாங்க. ஆனா தாய் வீட்டுல மட்டும்தாங்க, நீ கொஞ்ச நேரமாவது தூங்குனியா, நீ கொஞ்ச நேரம் போய் தூங்கு, குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒத்த வார்த்தைக்காக தாங்க இந்த பெண்கள் எல்லாருமே தூக்கத்துக்கு. வாழ்க்கையில இந்த மூச்சு விடுற வரைக்கும் நம்ம உயிரோட தான் இருக்கும். பட் வாழணும் அப்படின்னு நான் நினைப்பேன். டவுன் ஆவேன் நானும், பட் பவுன்ஸ் பேக் வந்து ஈஸியா ஆயிடுவேன். இன்னொன்னு என்னன்னா, சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லாதது கிடையாது. ஜஸ்ட் தட் அந்த பிரச்சனைகளை வந்து சிரிச்ச முகத்தோட ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேணா சொல்லலாம். சோ லைஃப் ஃபுல் ஆஃப் லைஃப்.